தலைமை செயலகத்தை நோக்கி வந்த ரிதன்யாவின் தந்தை. என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்துதான் நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமா இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் போராடுறேன். குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும், மகளின் விபரீத முடிவுக்கு நியாயம் கிடைக்கணும் என கோரிக்கை. கடந்த மாதம் ரிதன்யா அப்படின்ற பெண் விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட நிலையில அவங்களுடைய கணவர் வீட்டாரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரிதன்யாவுடைய தந்தையும் தாயும் மற்றும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில ஏற்கனவே ரிதன்யாவுடைய கணவர் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில போலீசார் இப்போ தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில தலைமை செயலகத்தை நாடிய ரிதன்யாவின் தந்தை அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்க கூடாது, இந்த வழக்கை தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு தலைமை செயலகத்துல மனு கொடுக்க வந்திருக்காங்க. ரிதன்யாவின் கணவர் குடும்பத்தினருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு போராட்டங்களை நடத்திட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டு இருக்கு. அது தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம். என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். எல்லா பெண்களை பெற்ற தகப்பனும் இதை அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பெண் ஆடியோவிலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கா, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அதுக்குண்டான எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல. அதை போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி கண்மையாக கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ முதன்மை செயலாளர் கொடுக்குறக்காக வந்திருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையா. சரிங்களா? செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT Holidays, ஜெயச்சந்திரன், MCR Pure Cotton Club.